நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சப்பாத்தி ரோல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம், பார்த்துடலாம். நம்மக்கிட்ட ரெடிமேட் சப்பாத்தி இருக்கிறதுனால அதை வச்சு இன்றைக்கி சப்பாத்தி ரோல் பண்ண போகிறோம். பாத்திரத்தை வச்சுக்கிறோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. எண்ணெய் சூடாகட்டும். சிறிதளவு சோம்பு சேர்த்துக்கிறோங்க. சோம்பு பொரியட்டும். இப்போ வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு சின்ன ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கிண்டி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். அந்த பச்சை வாடை போந்தொட்டிக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. சின்ன ஸ்பூனில் 1/2 டீஸ்பூனு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப உரப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கம்மியாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வேக வச்ச பட்டாணி, பீன்ஸு, கேரட் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை இப்போ சேர்த்துக்கிட்டோம். இப்போ உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணி அதை சேர்த்துக்கிறோங்க. எல்லாமே வேக வச்சுருந்ததுனால சீக்கிரமாக ரெடி ஆயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு தேவையான அளவுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கிறங்க. பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்குங்க.
தண்ணி எதுவுமே சேர்த்துற வேணாம், நல்லா ட்ரையாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே வெந்தது தான், அதனால் நமக்கு வேக வைக்கிறதுக்கு தண்ணி எதுவும் தேவையில்லை. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, மசாலா நல்லா சேரட்டும் எல்லாத்துலேயும். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு, அதை இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா சூடானோன்னா சப்பாத்தியை சூடு பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ரெடிமேடு சப்பாத்தி இருக்கிறதுனால நாங்கள் ரெடிமேடு சப்பாத்தி யூஸ் பண்ணுறோம். நல்லா சூடு பண்ணிக்கிறங்க. நீங்கள் சப்பாத்தி ரெடி பண்ணியும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ சூடாயிருச்சு, சப்பாத்தி எடுத்து வச்சிடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. எண்ணெய் சூடாகட்டும். ஒரு முட்டை எடுத்து உடச்சி ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுங்க. இப்போ அதை ஊற்றிடலாம். ஊற்றி விட்டு ஏகம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை அது மேலே வச்சிடலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல உருளைக்கிழங்கு, அதை இப்போ நம்ம இது மேலே அப்ளை பண்ணிடலாம். எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு அப்ளை பண்ணிக்கிறங்க. இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், உரப்பு இல்லாமல். ஏன்னா சப்பாத்தி இதுகெல்லாம் சாப்பிடாதுங்க குழந்தைங்க, இந்த மாதிரி பண்ணையில் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம சப்பாத்தியை ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறங்க. இப்போ ரோல் ஆனவுடனே கடைசியாக முடிவில் ஒரு நிமிஷம் அந்த அளவுக்கு வச்சுக்குங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. மிகவும் சுவையான ரோல் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்லாம், அப்படியேவும் சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச சப்பாத்தி ரோல் ரெடி.